இன்றைய இறைவார்த்தை இறைவாக்கினர் தானியேல் நூலில் இருந்து வாசகம். அக்காலத்தில் உன் இனத்தாருக்கு தலைமை காவலரான மிக்கேல் எழும்புவார். மக்களினம் தோன்றியது முதல் அக்காலம் வரை இருந்திராத துன்பக் காலம் வரும். அக்காலத்தில் உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர். நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள். இறந்து போய் மண் புழுதியில் உறங்குகிற அனைவருள் பலர் விழித்தெழுவர். அவருள் சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவர், வேறு சிலரோ வெட்கத்திற்கும் முடிவில்லா இழிவுக்கும் உள்ளாவர். ஞானிகள் வானத்தின் பேரொளியைப் போலவும் பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர் விண்மீன்களைப் போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளி வீசி திகழ்வர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இன்றைய தினத்துக்கு உரிய இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, ஒவ்வொரு குருவும் நாள்தோறும் இறை ஊழியம் புரியும் போது மீண்டும் மீண்டும் அதே பலிகளை செலுத்தி வருகிறார். அவையோ பாவங்களை ஒருபோதும் போக்க இயலாதவை. ஆனால் இவர் ஒரே பலியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வல பக்கத்தில் அமர்ந்துள்ளார். அங்கே தம் பகைவர் தமக்கு கால்மனை ஆக்கப்படும் வரை காத்திருக்கிறார். தாம் தூயவராக்கியவர்களை ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவராக்கினார். எனவே பாவ மன்னிப்பு கிடைத்த பின் பாவத்திற்கு கழுவாயாக செலுத்தும் பலிக்கு இடமே இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம். மாற்கு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: அந்நாள்களில் வேதனைகளுக்கு பிறகு கதிரவன் இருண்டுவிடும், நிலா ஒளி கொடாது, விண்மீன்கள் வானத்திலிருந்து விழுந்த வண்ணம் இருக்கும், வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதைக் காண்பார்கள். பின்பு அவர் வானதூதரை அனுப்பி அவர்கள் மண்ணுலகில் ஒரு கோடியிலிருந்து விண்ணுலகில் மறு கோடி வரை 4 திசைகளிலிருந்தும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பார். அத்தி மரத்திலிருந்து ஓர் உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள். அதன் கிளைகளை தளிர்த்து இலைகள் தோன்றும் போது கோடை காலம் நெருங்கி வந்துவிட்டது என நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும் போது மானிட மகன் கதவை நெருங்கி வந்துவிட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இவை அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒளிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒளியவே மாட்டா. ஆனால் அந்த நாளையும் வேளையையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது. விண்ணகத்தில் உள்ள தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது. இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள். நிகழ்காலத்தில் செயல்கள் வரும் காலத்தின் தீர்ப்புக்கு அடித்தளம். திருவழிபாட்டு ஆண்டின் இறுதியில் உலக முடிவு மற்றும் இயேசுவின் 2ஆம் வருகை பற்றிய சிந்தனைகள் தரப்பட்டிருக்கிறது. கஷ்டமும் துன்பமுமே வாழ்க்கையாக மாறிப்போன யூத மக்களுக்கு வரவிருக்கும் மெசியாவால் புது வாழ்வு பிறக்கும் எனும் நம்பிக்கை செய்தியை தருகிறார் இறைவாக்கினர் தானியேல். நமது வேலை மற்றும் நேரத்தின்படி அல்ல, மாறாக நமது அன்பின் செயல்களின்படியே ஆண்டவர் நமக்கு வெகுமதி அளிப்பார் என்கிறார் புனித சியன்னா கேத்தரின். நாம் ஒவ்வொருவரும் இந்த மண்ணுலக வாழ்வின் முடிவில் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்புக்கு உள்ளாக்கப்படுவோம். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது என்று மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்ல கேட்கின்றோம். இறைவனுக்காக, இறையாட்சிக்காக, திரு அவையின் எல்லா நலனுக்காக மற்றும் இறைவார்த்தையின் படி வாழ்வதற்காக துன்பங்களை ஏற்றுக்கொள்கின்ற நாம் இறைவனால் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லப்படுவோம்.
இன்று நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கான வெகுமதிகள் அல்லது தண்டனைகள் உண்டு. ஒருவர் தாம் விதைப்பதையே அறுவடை செய்வார். நம்மை சோதித்தறிய வேண்டிய நேரம் இது. நாம் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு இரக்க செயல்களை செய்வோம். எதிர்காலத்திற்காக நிகழ்காலத்தில் அர்த்தமுள்ள முறையில் வாழ்வோம். அன்றன்றைக்கான இறை வார்த்தைகளையும் நற்செய்தி வாசகங்களையும் சிந்தனை துளிகளையும் பெற்றுக்கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.